ஹாய் அபா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இது செயின்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி பெருமையுடன் வழங்கும் கற்போம் கற்பிப்போம். சார், உங்களுடைய இந்த எஜுகேஷ்னல் ஜேர்னிங்கிறது ஒரு லாங் ஜேர்னி, ஒரு 33 இயர்ஸ் ஜேர்னி அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க. ஸோ அந்த ஜேர்னியில் நீங்கள் அப்போ பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்போ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? கண்டிப்பாக ஐ கேன் ஏபிள் டு சி த டிராஸ்டிக் சேஞ்சஸ் வித் த டிகேடு. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 1990ஸ்லேயும் பசங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேங்க, 2002லேயும் கிளாஸ் எடுத்திருக்கேன், 2020லேயும் கிளாஸ் எடுத்திருக்கேன். 1990ஸில் இருக்க பசங்க என்னென்னா தே ஆர் ஸோ ஒப்லேஜ்ட் அண்ட் ஸோ ஒபீடியன்ட்டு. தே வில் பி ஸ்டிக் ஆன் டு டூ தட் வாட் வி ஆர் டெல்லிங் தே வில் பி டூயிங். நம்ம என்ன சொல்கிறோமோ அவங்க செய்வாங்க, கேட்பாங்க. இப்போது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் வந்து ஒரு டிஸ்கஷனில் போச்சுன்னு வைங்களேன். இப்போ நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி எக்ஸாம், இல்லை சார் இதெல்லாம் நாங்கள் தரவாக இருக்கோம் சார், இந்த பாடப்பகுதி தரவாக இருக்கும், அந்த பாடப்பகுதி மட்டும் நீங்கள் எனக்கு எக்ஸாம் வச்சாப்போ, அந்த ஒரு லிபர்ட்டி, அந்த ஒரு ஃப்ரீடம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனு, தம்பி நாளைக்கு எக்ஸாம் எழுதிடலாமா? இதை வந்து ஒரு சைடு நான் சொல்கிறேன். இன்னொரு சைடு எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எக்ஸ்போசர் அதிகம், டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி மைண்டு நல்லாயிருக்கு, அண்ட் ஒரு டைனமிக்னஸ் ரொம்ப அதிகம் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு. ஸோ அப்போ அதுக்கு காம்படிட்டிவாக நம்ம வந்து அந்த எஜுகேஷ்னல் சிஸ்டமும் இருக்கணும், நம்ம சொல்கிற இம்பார்ட் பண்ணுற சப்ஜெக்ட் நாலேஜும் அந்த அளவுக்கு இருக்கணுங்கிறது ஒரு சேலஞ்சிங் இப்போ இருக்கிறது. சார், இப்போது செயின்ட் ஜோசப் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இருக்குது, அப்புறம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு அது ஒரு தனி ஸ்ட்ரீம், அப்புறம் என்ஜினியரிங் ஸ்ட்ரீம். இப்போது கரண்ட் சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி என்ஜினியர்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இவங்களுடைய க்ரோத் வந்து டிராஸ்டிக்காக இருக்குது. கண்டிப்பாக. அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்டன்சி, அப்புறம் காமர்ஸ், இவங்களுடைய க்ரோத் வந்து டிராஸ்டிக்காக இருக்குது. மற்ற மாதிரியான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதாவது மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ் ரிலேட்டடு அண்ட் அதர் என்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டவுனில் இருக்கு. இது வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் அதர் ஆப்போசிட் டிபார்ட்மெண்ட்ஸ் வேறு ஹை, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அப்படியே டிராஸ்டிக்காக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது திருப்பி இட் வில் க்ரோ பிகாஸ் யூ வேர் இன் திஸ் எஜுகேஷன் ஃபீல்டு ஃபார் மோர் தென் 33 இயர்ஸ். ஸோ உங்களுடைய பர்செப்ஷன் அதில் என்ன? கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் கிளியராக நீங்களே கொஞ்சம் டிஃபைன் பண்ணி சொல்லிட்டீங்க. நீங்கள் என்ன ப்ரெஷ்யூம் பண்ணுறீங்க, சொசைட்டியில் எப்படி போயிட்டுருக்கு ட்ரெண்டுங்கிறத நீங்கள் சொன்னீங்க. டு பி டெல்லிங் யூ சார், எந்த ப்ரோக்ராமுமே எந்த கோர்ஸுமே டீக்ரேடபிள்காக கிடையாது. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், என்னுடைய சென்டென்ஸு. இதை நான் சொல்லக்கூடாது, நான் இப்போது நீங்கள் கேட்குறதுனால நான் என்னுடைய இதை சொல்கிறேன். நான் வந்து பேசிக்கலாக பிஇ ட்ரிபிள்இங்க, எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க, இன்ஜினியரிங்க, எம்பிஏ மார்க்கெட்டிங்க, பிஹெச்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க, பிஹெச்டி மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸுங்க. இப்போ ஏசிசிஏ பண்ணலான்னு பிளானில் இருக்காங்க. இப்போ நான் என்ன பேச வரேன்னா, கெட்டிங் த டிகிரி இஸ் நாட் எ மேட்டர் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில். பட் நான் சொல்லிட்டேன், முதலே சொல்லிட்டேன், எல்லா ஃபீல்டு நீங்களே சொல்லிட்டீங்க. அக்கௌண்டன்சியில் கண்டிப்பாக தே காட் த ட்ராக்கு, இன்ஜினியரிங் தே காட் த ட்ராக்கு, எல்லா ஃபீல்டும் எல்லாத்துலேயுமே தே கேன் ஷைன். Only thing literally they should have a dedication towards the content, they should gain knowledge. லிட்ரலாக ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த நாலேஜை கெயின் பண்ணாங்கன்னா they can shine to the core. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதாவது வந்து சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர்ஸ், நம்ம ஜென்ரலாகவே நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறோம், எம்பிபிஎஸ் எம்டி டாக்டராக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எழுதி ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஏதாவது ஐபிஎஸ் பண்ணிவிட்டு டாக்டர் ப்ரொஃபஷனை விட்டுட்டு அவங்க இதுக்கு வந்து வந்திருப்பாங்க.
அப்போ ஏன் எப்படி அவங்களால வர முடியுது? இல்லைனா வைஸ் வர்ஸா. சிலர் இதில் இருப்பாங்க, சிலர் டாக்டர் ஆகணும்னு நினச்சிருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷலைசேஷன் போகணுன்னுவாங்க. அப்போ அது ஏன் முடியுதுன்னா, அந்த ஒரு வேகம், அந்த நாலேட்ஜ் கெயின் பண்ணணும், அது இருக்கிறதுன்றது. இது வந்து ஜென்ரல் தீம். அதனால் எல்லா ப்ரோக்ராம்ஸுமே இட் ஹாஸ் காட் இட்ஸ் ஓன் வேல்யூ. நம்ம டிசைட் பண்ணுறது தானே. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ஃபைனான்ஷியல் ஆஃபீஸர்னு இருக்காங்க, சிஇஓ இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, டெஸ்டிங் இன்ஜினியர் இருக்காங்க. எல்லா ஃபீல்டுமே இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் வேல்யூ. இப்போ நான் வந்து இன்ஜினியரிங்க்கு வரேன் சார். இன்ஜினியர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 1980s 4 பிரான்ச் தான் சொல்லுவாங்க சார். சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லணும்னா 3 பிரான்ச்சை சொல்லுவாங்க. சிவில், இன்னும் பழைய காலத்தில் சொன்னீங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் தான், அதுக்கடுத்து ட்ரிபிள். இதை தாண்டி வேறு எதையும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கடுத்து வந்து 90s தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கே வந்துச்சுங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்த உடனே என்னாச்சுன்னா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் குவாலிஃபை ஆனதை வச்சு சொல்கிறேன். ஆக்சுவலாக சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்ங்கிறது தான் இன்ஜினியரிங், டு பி டெல்லிங் யூ ஆனஸ்ட்லி. அதாவது அந்த சிவில் மெக்கானிக்கல்னுடைய சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அதோடு சேர்த்தோம்னா இதுதான் ஆக்சுவலி இன்ஜினியரிங்கேங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஏ ஃபேஷன் ட்ரெஸ். இப்போ ஏஐஎம்எல்ங்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங்ன்றாங்க, டேட்டா சயின்ஸுன்றாங்க, சைபர் செக்யூரிட்டின்றாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுன்றாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இதெல்லாம் ஃபேஷன் ட்ரெஸ். இன்றைக்கி இருக்கோம், நாளைக்கு அது அடுத்து மாறணும், அடுத்து மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அது பாட்டு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அவங்க. இதுதான் வந்து இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கு வந்து ஒரு பேஷன் இருக்கிறவங்க தே வில் கோ வித் தட். பட் ஜென்ரலாக ட்ரெண்டு வந்து இப்படியே போகும்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி எல்லா ஃபீல்டுமே இப்போ வந்து கொலாபரேட்டட் ஆகிட்டாங்க. எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்டு. இப்போ வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஏரியா, பேங்கிங் செக்டார், ஹெல்த் செக்டார், யார் எடுத்திங்கனாலும் வந்து இப்போ அது மாதிரி இப்போ வந்து இன்டர் டிசிப்ளினரியாக கொஞ்சம் கொலாபரேட்டிவாக போகிறாங்க. அதனால் இட் ஹஸ் காட் இட்ஸ். சூப்பர் சார். இப்போது ரீசன்ட் ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, படித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், டபுள் டிகிரி ஹோல்டராக இருப்பாங்க, இல்லை ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க, இல்லை படிக்காதவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதிலெல்லாம் போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது இங்கே படிச்சுட்டு இருப்பாங்க, ஈவினிங் போனால் ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அது மாதிரி இருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸ்க்கு உங்களுடைய அட்வைஸாக, இல்லைன்னா உங்களுடைய அந்த பெர்ஸ்பெக்டிவில் உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? இல்லை, அதுக்கு வந்து பல ரீசன் இருக்கலாங்க. அதாவது எப்படின்னா 2 ரீசன் தான் இருக்கும். ஒரு ரீசன் வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க வந்து அவங்களுடைய பேக்ரவுண்டு கொஞ்சம் புவராக இருந்து தே வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் தெம் செல்ஃப், தே வாண்ட் டு ஹேர்ன், தே வாண்ட் டு சப்போர்ட் தேர் ஃபேமிலி, இது ஃபஸ்ட்டு ரீசன். அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிறதுன்றது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா, சிலர் வந்து they will be passion that they want to be an entrepreneurs. They want to be entrepreneurs. அந்த என்டர்ப்ரனராக இருக்கிறதுக்கு வந்து அவங்க செல்ஃபாக வந்து they will be deciding the domain. இப்போ நிறைய பசங்க பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து ஓனாகவே வந்து ஸ்டார்ட் அப்ஸ் இது பண்ணி பண்ணுறாங்க. அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, சிலர் வந்து இஃப் தேர் ஹேவிங் கான்ஃபிடென்ட், இஃப் தேர் கோயிங் அபவுட்னா அவங்க பண்ணிடுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க வந்து இதை மாதிரி ஃபஸ்ட்டு டு ஸ்டார்ட் வித் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி தே வில் கம் அக்ராஸ் ஆல் த டிப்ஸ் அண்ட் டூல்ஸ். ஸோ அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணி, நெகட்டிவ்லாம் லேர்ன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள எக்யூப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஜாப் சீக்கர்ஸாக இல்லாமல் ஜாப் ப்ரொவைடர்ஸாக இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அது மாதிரி சிலர் வந்து அந்த இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. பேங்கிங் எக்ஸாம் எழுதி இப்போ பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க மேனேஜராக. அடுத்து இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா வந்து பிஇ பண்ணியிருப்பாங்க, எம்பிஏ ஃபைனான்ஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கனாக்கா அது என்ன நடக்குதுன்னா, அந்த டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் அவங்களுக்கு வந்து இப்போ மீடியா வந்து நிறையா வந்து கிவிங் ஸ்ட்ரென்த் டு த ப்ரெசன்ட் ஜென்ரேஷன். அவங்களுக்கு வந்து அந்த 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 எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் வந்து அதிகம். ஸோ அவங்க ஆப்வியஸாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து தேர் எக்யூப்பிங் தெம் செல்ஃப். ஸோ அதுதான் ரீசனுங்க. ஸோ அதனால் அந்த ரீசனுக்காக தான் வந்து அவங்க வந்து தேர் கோயிங் அபவுட்டுங்கிறது என்னுடைய தாட்டு. ஏன்னா இதை தாண்டி எதுவும் இருக்க முடியாது. ஒன்று அவங்களுடைய மானிட்டரி சப்போர்ட்டுக்காக இருக்கணும், இன்னொன்று வந்து இதை மாதிரி பண்ணுறதுக்காக இருக்கணும்.
இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு பேசுகிறோம். கண்டிப்பா. இப்போ காலேஜஸில் யூனிவர்சிட்டிஸில் வந்து சிலபஸ் கொடுத்துருவோம். அந்த சிலபஸில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் படிச்சிடுறாங்க. இன்டர்ன்ஷிப் போகணுன்னா அந்த 1 வீக் ஆர் 15 டேஸ் அந்த இன்டர்ன்ஷிப் போயிடுறாங்க. இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்க என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும்? அதாவது எஜுகேஷனை அப்பாற்படுத்தின ஒரு விஷயமா அவங்க என்ன கண்டிப்பாக ஸ்கில் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் கண்டிப்பாங்க வச்சுருக்கணும் கண்டிப்பாங்க. அப்படின்னு? அதாவது ஸ்கில்ஸில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் இருக்குது, யூனிவர்சிட்டி நடத்திடுறாங்க படிச்சிடுறாங்க, டீச்சர்ஸ் நடத்திடுறாங்க, ஃபேக்கல்ட்டி நடத்திடுறாங்க படிச்சிடுறாங்க. இதை தாண்டி கம்பெனி எதிர்பார்க்குறது ஸ்கில்ஸ் என்ன ஸ்கில்ஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சாஃப்ட் ஸ்கில்ஸு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, கம்ப்யூட்டேஷனல் ஸ்கில்லுன்னு 3 கேட்டகரியாக நான் சொல்கிறேன். பேசிக்கலாக சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, லாஜிக்கல் ரீசனிங். அதெல்லாம் என்னென்னா நம்மளுடைய மெமரியை செக் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு படத்தை காமிச்சிட்டு அந்த அந்த படத்தில் நிறைய கலர் இருக்கும்னு வைங்களேன், கொஞ்ச நேரம் கழித்து அந்த அந்த படத்தை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதில் எத்தனை பறவை இருந்துச்சின்னு சொல்லுங்கன்னுவாங்க. இல்லை அந்த மரத்தினுடைய கலர் என்ன இருந்துச்சு, ரைட் சைடில் இருந்த மரம் என்ன கலர் இருந்துச்சு, லெஃப்ட் சைடில் இருந்த மரம் என்ன கலர் இருந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு உடனே யோசிப்பாங்க, ரீகலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எபிலிட்டி அந்த அப்சர்வேஷன் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து கம்பெனிஸ் பீப்புள் வந்து இதை மாதிரிலாம் அந்த ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஒரு இது ஒரு ஸ்கில்லு. இன்னொரு ஸ்கில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். எனக்கு நல்லா புரியுது, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், அது என்னங்கிறத நான் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேங்கிறது உங்களுக்கு தெரிவிக்கணும் நான் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் வந்து என்னுடைய கான்வர்சேஷன் வந்து க்ளீனாக இருக்கணும். அது நிறைய பேருக்கு வந்து அந்த பார்ட்டில் கொஞ்சம் லேக்கிங் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்ல சவுண்டு நாலேஜ் இருக்கும், அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாததுனால அது பல ரீசன் இருக்குங்க. சிலர் வந்து பை நேச்சர் அவங்க பயப்படுவாங்க, கூட்டத்தில் பேச மாட்டாங்க, ரொம்ப க்ரௌடு இருந்தால் பேச மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணால் அவங்களுக்கு இப்போ இது என்ன ஆகும்னா வந்து அந்த மேனேஜர் ஸ்கில்லு, அந்த லீடர்ஷிப் ரோல்லாம் வந்து அடிபட்டு போயிடும். அவங்களுக்கு நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தாலும் அப்போ அந்த இடத்துல அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வரணும் அப்படிங்கிறது வந்து ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வந்து வளர்த்தணும். அடுத்து கம்ப்யூட்டேஷ்னல் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் மேபி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறது, இல்லை ஏதாவது சின்ன சின்ன இது கூட ஒரு நம்ம வெண்டரை போய் நம்ம நாடணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தெரியும், நானே ஓனாக ப்ரோக்ராம் எழுதி இதுக்கு நான் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அது உள்ளே ஒரு அவங்களே ஒரு இஆர்பின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஏதாவது ஒரு பேக்கேஜை டெவலப் பண்ணணும் அப்படின்னா அவங்களே டெவலப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஸ்கில்லெலாம் வந்து பாடத்தில் இருக்காதுங்க. பாடங்கிறது வேறு, இது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் அதுக்குன்னு ஒரு ட்ரெயினரு, அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட்டை பார்த்து அவங்கள கொண்டு செயல்படுத்தணும்னா வந்து அது வந்து கரெக்டாக நல்லா வரும். ஸோ அதனால் ஸ்கில்லுன்றது ஒரு ஒரு அது ஒரு அடுத்த ஒரு என்டிட்டி, அதோட கூட பாடத்தோட கூட இதெல்லாம் வந்து இப்போ இந்த வாட்டி வந்து நடைமுறையில் வந்துருச்சுங்க. அதனால் நம்ம அதை பண்ணி ஆகணும். இப்போ நம்ம யூனிவர்சிட்டியில் நீங்கள் எப்படியெல்லாம் ஸ்கில் டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, நம்ம கம்பெனியோட டைப் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கீங்களா. இப்போது பாடம் நடத்துறது நம்ம நடத்துகிறோம், டீச்சர்ஸ் நடத்துகிறோம், கம்பெனியோடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும். அப்போ அதே பாடம் தான், அதே கண்டென்ட் தான், பையன் பாடம் படிச்சிருவான் இருக்கும். பட் வந்து அந்த கம்பெனி எதிர்பார்க்குறது எந்த வகையில் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது டீச்சருக்கு தெரியாதுங்க, ஆனால் அதே இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு தெரியும். அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து இப்போ நாங்கள் பாடத்திட்டம் ஏற்படுத்துகிறதே வந்து நாங்கள் கொஞ்சம் பாடம் யூனிவர்சிட்டி சைட்லன்னு சொல்லுவோம், அவங்க சைடில் வந்து நாளைக்கு ஒரு 4 வருஷம் கோர்ஸ்னால் அவன் வந்து செகண்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி இதை மாதிரி இதெல்லாம் கொடுத்து பேரலாக அப்படியே கொண்டு போய் கடைசியில் அவன் அந்த ஸ்கில்லெல்லாம் எக்யூப் ஆகி ஃபைனலாக வருவான். ஸோ அப்போ அதுக்கு என்ன ஆகுதுன்னா அதை வந்து அந்த கம்பெனி பீப்புள்ஸ்கிட்ட நாங்கள் என்டாஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து தே கேன் ட்ரெயின் த பீப்புள்ஸ். ஸோ அதை மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுனால அவங்க வந்து க்ளீனாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஸோ இந்த 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 கம்பெனிக்கு இந்த லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம இப்படி எக்யூப் பண்ணணும்னு சொல்லி கொண்டு போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி அவங்க வந்து ஸ்கில் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, த்ரூ கம்பெனிலேருந்து அவங்களே வந்து பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். உங்களுடைய ஒரே ஒரு அட்வைஸ், இப்போது 12th முடித்து ஒரு ஸ்டூடெண்ட் வெளியில் வராங்க அப்படின்னா ஒரு அட்வைஸ், இதை நீ பண்ணால்
நீ சக்சீட் ஆகிடுவ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரே ஒரு அட்வைஸ். என்ன கேட்டிங்கன்னா டெடிகேஷன் இருக்கணும். இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன அப்படின்னா, அவங்க நினைக்கிறத இம்மீடியட்டாக அடையணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது நடக்காதுங்க. அதுக்கான செயல்பாடுகள், அதுக்கான முறைகளை அவங்க ட்ராவல் பண்ணால் தான் அதை டெஸ்டினேட் பண்ண முடியும். அது கண்டிப்பாக கிடைச்சே ஆகணுங்கிறதுலையும் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அந்த உறுதியை வந்து அவங்க அந்த செயல்பாடில் காமிச்சாங்க அப்படின்னா தானாக அது கொண்டு போய் சேர்த்துரும். அதே மாதிரி நம்மளை அந்த அக்செப்ட் பண்ணுற தன்மை வேணும். ரைட்டு, இந்த இடத்துல எல்லாருமே வந்து நம்ம பிறப்பில் வந்து எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு வகையில் தப்பு நடக்கும் நம்மளுடைய செயலில். அந்த தப்பை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறது நம்மளை ரெடி பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, நம்ம என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ அது உடனே நம்ம கிடைக்கணுங்கிறது கிடைக்காது. இதுக்கு வந்து நம்ம அந்த டெடிகேஷனை கொடுத்து பண்ணோம் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக வந்து வி கேன் அட்டைன். சூப்பர் சார். இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொன்னீங்க. நன்றி. ஹாயபா சேனல் சார்பாக உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை. ஸோ நானும் வந்து ஐயாபா மீடியா சேனலுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான டிஸ்கஷன் மெசேஜ் டிஸ்கஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி எல்லாருக்கும். இப்போ வரப்போகிற மாணவர்கள், +2 தேர்வு எழுதிய மாணவர்கள், டிகிரி படிக்கும் மாணவர்கள், இப்போது ரிசல்ட் வந்து எல்லோரும் இப்போ அட்மிஷனில் பண்ணுறதுக்கு தயாராகி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன வேணும் அப்படின்னாலும் சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி அணுகி அட்மிஷன் ஆஃபீஸ் இருக்குது. என்ன டீட்டெயில் வேணாலும் நீங்கள் கேட்டு நீங்கள் பயன்பெறலாம். +2 மாணவர்களுக்கும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Best wishes for all the students, +2 students, to have a very good future endeavors. Thank you. உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இன்னும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் ஹாயபா சேனலுடன். நன்றி, வணக்கம்.